பல நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சந்தை ஆய்வில் உபகரணங்களின் அதிக விலை புதிய விளையாட்டுகளை முயற்சி செய்வதிலிருந்து மக்களை பெரும்பாலும் தடுக்கிறது என்பது தெரியவந்துள்ளது. டெகாத்லான் தொடக்கநிலை தயாரிப்புகளை மிகவும் மலிவு விலையில் உருவாக்குவதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்கிறது. இன்று டெகாத்லான் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு உலகின் மிகப்பெரிய விளையாட்டு சில்லறை விற்பனை தொழில்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. அப்படியென்றால் டெகாத்லான் விளையாட்டுப் பொருட்கள் சில்லறை விற்பனை துறையை எவ்வாறு சீர்குலைத்தது? சொந்த பிராண்ட் உற்பத்தி, கட்டுப்படியான விலைகள் மற்றும் நுகர்வோர் கருத்துக்களால் இயக்கப்படும் அனுபவ அடிப்படையிலான கடைகளில்தான் இதற்கான விடை அடங்கியுள்ளது. இதை படிப்படியாக பார்ப்போம். முதலாவதாக, அவர்களின் சொந்த பிராண்ட் உற்பத்தி. மூன்றாம் தரப்பு பிராண்டுகளை விற்கும் பாரம்பரிய சில்லறை விற்பனையாளர்களைப் போலல்லாமல் டெகாத்லான் தனது பெரும்பாலான தயாரிப்புகளை தானே வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது. அதன் மிக முக்கியமான உள்நாட்டு பிராண்டுகளில் கோச்சுவா, கிப்ஸ்டா மற்றும் டோமஸ் ஆகியவை அடங்கும். தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியை கட்டுப்படுத்துவதன் மூலம் டெகாத்லான் விநியோக செலவு, பிராண்ட் உரிமச் செலவு மற்றும் இடைத்தரகர் இலாப வரம்புகளை குறைக்கிறது. இந்த செங்குத்து ஒருங்கிணைப்பு உயர்தர விளையாட்டு உபகரணங்களை குறைந்த விலையில் வழங்க டெகாத்லானுக்கு உதவுகிறது. அடுத்ததாக, மலிவு விலை விளையாட்டு உபகரணங்கள். விளையாட்டை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றுவதே டெகாத்லானின் மிகப்பெரிய நோக்கங்களில் ஒன்றாகும். டெகாத்லான் ஆரம்பநிலை பேட்மிண்டன் மட்டைகள், குறைந்த விலை மீட்பு உபகரணங்கள், மலிவு விலை ஓடும் காலணிகள் போன்ற தொடக்க நிலை தயாரிப்புகளை மிகவும் மலிவு விலையில் உருவாக்கியுள்ளது. இந்த உத்தி முதல் முறை பயனர்களை ஈர்ப்பதன் மூலம் ஒட்டுமொத்த விளையாட்டுச் சந்தையை விரிவுபடுத்தியது. மூன்றாவது, அனுபவ அடிப்படையிலான கடைகள். டெகாத்லான் கடைகள் வெறும் சில்லறை விற்பனை நிலையங்களாக இல்லாமல் ஊடாடும் விளையாட்டு தளங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பல கடைகளுக்குள் வாடிக்கையாளர்கள் மிதிவண்டிகளை சோதித்து பார்க்கலாம், விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தலாம், கால்பந்து அல்லது கூடைப்பந்து விளையாடலாம், முகாம் உபகரணங்களை கொண்டு பரிசோதனை செய்யலாம். இந்த அனுபவங்கள் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்குவதற்கு முன்பு அவற்றை நன்கு புரிந்து கொள்ள உதவுகின்றன. அனுபவத்தை மையமாக கொண்ட கடைகள் வாங்கும் நம்பிக்கையையும் வாடிக்கையாளர் ஈடுபாட்டையும் கணிசமாக அதிகரிக்கின்றன என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. டெகாத்லான் விளையாட்டு வீரர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் விளையாட்டு சமூகங்களிடமிருந்து தொடர்ந்து கருத்துக்களை சேகரிக்கிறது. நிறுவனம் சௌகரியம், நீடித்து உழைக்கும் தன்மை மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்காக தயாரிப்பு சோதனைகளையும் பயனர் ஆய்வுகளையும் நடத்துகிறது. இந்த ஆராய்ச்சி சார்ந்த அணுகுமுறை டெகாத்லான் தனது தயாரிப்புகளை தொடர்ந்து மேம்படுத்த உதவுகிறது. டெகாத்லான் வெறும் உபகரணங்களை விற்பனை செய்வதோடு நின்றுவிடாமல், விளையாட்டுப் போட்டிகள், பயிற்சி அமர்வுகள் மற்றும் சமூக செயல்பாடுகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் விளையாட்டு பங்கேற்பை தீவிரமாக ஊக்குவிக்கிறது. இந்த உத்தி பிராண்ட் மீதான விசுவாசத்தை வலுப்படுத்துவதோடு அதிகமான மக்களை விளையாட்டுகளில் ஈடுபடவும் ஊக்குவிக்கிறது. பல ஆண்டுகளாக விளையாட்டு உபகரணங்கள் மிகவும் விலை உயர்ந்தவையாக இருந்தன, மேலும் நைக், போமா மற்றும் அடிடாஸ் போன்ற உலகளாவிய பிராண்டுகளின் ஆதிக்கத்தில் இருந்தன. பின்னர் இந்த பிரெஞ்சு சில்லறை விற்பனையாளர் இந்த மாறுபட்ட உத்திகளுடன் சந்தையை முடித்தார்.